இன்று முருகனின் அடியவனாகிய நான் இன்று ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த திருமணத்தின் போது நடைபெற்ற ஒரு சுவையான நிகழ்ச்சியை கூறுகிறேன். கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்னிகுண்டத்தினை கிருஷ்ணரும் ருக்மணியும் வலம் வரும் சமயம் ருக்மணி சடநட திரும்பி கிருஷ்ணரினை பார்க்கிறார். கிருஷ்ணரின் கண்களில் ருக்மணி தெரியவில்லை. பெரும்பாலும் எதிரெதிரே நிற்பவர்களை பார்க்கும் பொழுது எதிரில் நிற்பவரின் பின்பம்தான் எதிரில் நிற்பவர் கண்களுக்கு தெரியும். ஆக ருக்மணியின் உருவமானது கிருஷ்ணரின் கண்களில் தெரிய வேண்டும். ஆனால் கிருஷ்ணரின் கண்களில் ராதையின் உருவம் தெரிகிறது. இதை அறிந்த ருக்மணி, இது என்ன அதிசயம், நான் இங்கு எதிரே நிற்கிறேனே, ராதையின் உருவம் எப்படி என் கணவனாகிய கிருஷ்ணரின் கண்களில் தெரிகிறது என்று வியந்து பார்க்கிறாள். அதே சமயம் கிருஷ்ணரும் ருக்மணியும் அக்னிகுண்டத்தை வலம் வரும் சமயம் கிருஷ்ணரின் பாதங்களில் இருந்து இரத்தம் வழிகின்றது. அதனுடன் கிருஷ்ணர் நடந்து கொண்டு வருகிறார். இது ஏன் இங்கு இரத்தம் வருகிறது என்பதை அறிய முற்பட்டால், ராதையானவள் நடந்து செல்லும் வழியிலே காலில் முள் தைத்து இரத்தம் குபு என சிந்துகிறது. அதை பொருட்படுத்தி கொள்ளாமல் ராதை தொடர்ச்சியாக இரத்தத்துடன் நடந்து வருகிறாள். இதே சமயம் ருக்மணியின் கணவனுடன், அதாவது கிருஷ்ணருடன் அக்னிகுண்டத்தை வலம் வரும் பொழுது கிருஷ்ணரின் பாதங்களில் இரத்தம் வழிகிறது. எப்படி பாருங்கள். அதாவது ருக்மணியை திருமணம் செய்யும் கிருஷ்ணரின் கண்களில் ருக்மணி எதிரில் நிற்கும் பொழுது ராதையின் உருவம் தெரிகிறது என்றால் எவ்வளவு அற்புதமான காதல்! அதே போல கிருஷ்ணர் பாதங்களில் இரத்தம் வழிகிறதற்கு காரணம் பாருங்கள். அங்கே ராதையின் கால்களில் இரத்தம் வழிகின்றது, இங்கு கிருஷ்ணரின் கால்களில் இரத்தம் வருகின்றது. இதுவல்லவோ காதல்!